ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சத்தான சுவையான சிறுதானிய உணவான சாம அரிசி வச்சு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சாம அரிசி 3/4 கப் எடுத்திருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இந்த அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க, இது பேர். இதில் தான் எடுத்து மெஷர் பண்ணேன். ஒரு அரைக்காப்படினா ஆக்சுவலி 1/4 கப்பு. ஸோ நான் 3 எடுத்திருந்தேன், அதனால் 3/4 கப்பு. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கங்க இந்த சாமையை ஃபஸ்ட்டு. அப்புறம் பாசிப்பருப்பு, அது நான் 1.5 எடுத்திருந்தேன். நார்மலாக பாதிக்கு பாதி போடுங்க. இப்போ 1 கப்பு போடுறீங்கன்னா அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு போடணும். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப்பு இப்போது சாமை போட்டிங்கன்னா அதில் பாதி பாசிப்பருப்பு போடணும். இந்த பாசிப்பருப்பையும் சாமையையும் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவு தண்ணி வேணுங்க பொங்கல் நல்லா வேகிறதுக்கு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது குக்கரில் 4 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு தாளித்தா ரொம்ப வாசனையாக இருக்கும், ஸோ அதனால தான் நெய். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அதை நல்லா வதக்கணும். இப்போது குக்கரில் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அதில் நம்ம தாளிச்சதையும் சேர்த்து கொட்டிடலாம். பொங்கல் சப்போஸ் கட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுடுதண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிண்டுனீங்கன்னா நம்மளுக்கு சாமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நார்மலாக அரிசி பொங்கல் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சிறுதானியத்துலேயும் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பரான ஒரு நல்ல ஸ்லீப்பிங் டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.